ஹே காய்ஸ், எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அந்த லவ் ஸ்டோரியில் உண்மையாக பையன் லவ் பண்ணியிருக்கானா, உண்மையாக அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்க எப்படியோ அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிடச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் பண்ணும்போது அப்படி இது மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்காங்க. 2 days அப்படியே பேச அந்த பொண்ணு தாங்க ஃபஸ்ட்டு லவ் சொல்லியிருக்கான். இது மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன், ஷை டைப். எந்த ஒரு பொண்ணு பேசினாலும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு பேசணுன்னு ஓகே நல்ல கேரக்டர் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லவ் அக்செப்ட் பண்ணி இவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணும்போது கப்பல்ஸ்களை எப்படி இருக்கும், வெளியே சுற்றுறது, வெளியே போகிறது, வெளியே வர்றது, அந்த பொண்ணுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அந்த பொண்ணோட கஷ்டத்தை, அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லைங்க சொல்ல அந்த பையன் என்ன பண்ணிக்கிறான், இன்னும் அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வந்துருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி லவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லவ் பண்ணோன்னே அந்த பொண்ணு எது கேட்டாலும் செய்கிறது, அந்த பொண்ணு பணம் காசு கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறது, அந்த பொண்ணு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாமே பார்த்துருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணு அடிக்கடி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போயிருக்காங்க. அந்த பையனை நம்பி ஊருக்கு தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னவொடனே இந்த பையனும் கொஞ்ச நாளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடாச்சு இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு கொஷின் பண்ணியிருக்கான். உங்களுக்கு தான் தெரியல, ஒரு பொண்ணுங்களை கொஷின் கேட்டாலே அப்படி கோவப்படுற மாதிரி இருப்பாளுங்க, கோவப்படுற மாதிரி பண்ணுவாளுங்க. அது மாதிரி இருந்தாலே அங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அந்த பொண்ணு தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஒரு உண்மையை நீ கேட்குறியா, அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லணும். கோவப்படுற மாதிரி பண்ணுறது, நீ வேணான்றது, அது மாதிரிலாம் பண்ணால் அது உண்மை இல்லைங்க. ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்களோட மைண்டு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் இல்லை. ஓகேவா, இந்த ஷேர் பண்ணுற பொண்ணுங்களை பற்றி அவ்வளோதான். இந்த பொண்ணு என்ன பண்ணி அந்த ஸ்டோரிக்கு வருவான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்திருக்கான். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பையன் கூட சுற்றுது. எனக்கு இந்த பையன் கேட்பான், ஏன் அந்த பையன் கூட போகிற, ஏன் அந்த பையன் கூட சுற்றுற அப்படின்னு கேட்டால், எனக்கு அவன் தான் எல்லா திங்ஸ் வாங்கி தருவான், அவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த பையன்கிட்ட போய் சொல்ல கொஞ்சம் 2 பேருக்குள்ளே ஸ்பேஸ் வந்திருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு டைம் கால் பண்ணி, எனக்கு நீ வேணாம், அவனை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப டிப்ரெஷன் கூட போயிட்டான். பசங்களே இப்படி தானேங்க, ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணிட்டனா, பொண்ணுங்களை உண்மையாக லவ் பண்ணி அவங்களுக்கு உண்மையாக ட்ரூவாக இருக்கிறது இதுதான் நாங்கள் நடக்குது. அந்த பையனை உண்மையாக லவ் பண்ணதால அந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே அவனால் தாங்க முடியல, ரொம்ப டிப்ரெஷன் கூட போயிட்டான். அந்த பையன் ஒரு ஷை டைப்புங்க, ரொம்ப பாவங்க. அந்த பையனை லவ் பண்ணுற இந்த பொண்ணை சொல்லி அந்த பையனோட மனசை கெடுத்து அந்த பையன் இந்த அளவுக்கு மாறி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய்